முடிச்சு விட போறாங்க மக்களே, முடிச்சு விட போறாங்க. இருக்கு இந்த வீக்கெண்ட்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி தரமான ஒரு சம்பவம் இருக்கு. மிட் வீக் எலெக்ஷன் இருக்கா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இது நான் திங்கக்கிழமையே சொல்லிட்டேன், மிட் வீக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்த வாரம் மிட் வீக் இருக்காதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தயவுசெய்து யாரும் மிட் வீக்னு கிளப்பி விட்டு அதை எடுத்துக்காதீங்க. நானே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், அப்போ கடைசியிலே சொல்லியிருந்தேன் மிட் வீக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ஒருவேளை இருந்தான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மிட் வீக் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரி ஓகே, இந்த வீக்கெண்ட்ல யார் போவான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 9 பேர் நாமினேஷன்ல இருக்காங்களா? அந்த 9 பேர் இந்த வீட்டில் கரெக்டா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. இல்ல ஒரு சில பேர் வந்து சுத்தமா காலி, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணலனா கூட அவங்களுக்கு வந்து இன்னொரு சில பேருக்கான குரூப்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டுகளை போட்டு முதல் இடத்துல தூக்கி வச்சிருக்காங்க. பட் இந்த வாரம் நல்லா ஜாலியா தான் இருக்கும், பார்க்க சூப்பரா இருக்கும் இந்த வாரம். வாவ் முதலிடம் அப்படின்னு. ஆனா வரப்போற வாரங்கள்ல உங்களுக்கு ஒரு குரூப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? அந்த குரூப் ஆட்கள் வந்து நாமினேஷன்ல வந்தப்போ உங்களுக்கு ஓட்டுகள் எல்லாமே 4வது இடத்துக்கு 5வது இடத்துக்கு போய் தெரியுமா? அப்பதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கும். பட் பரவாயில்ல, ஒரு வாரம் கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்ணிக்கோங்க. சோ என்னால உறுதியா சொல்ல முடியுங்க, இந்த ஒரு நபர் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க அப்படிங்கறத என்னால இப்பவே உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஒரு நபர்கிட்ட வந்து கண்டென்ட் சுத்தமா இல்ல. சரி, அந்த ஒரு நபரை ஃபேமிலி டாஸ்காச்சும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வச்சு பார்த்தாங்க. பட் பெருசா செல்லுபடி ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ஆனா ஒரு சில பேர் வந்து இப்பவும் முட்டு கொடுத்து ஓட்டுகள் கேட்டுட்டு சுத்திட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். ஐயா கண்டென்ட்டே இல்லாத ஆளுக்கு ஐயா முட்டு கொடுத்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? இதுக்கு வீட்டுக்குள்ள இருக்க வேற யாருக்கா முட்டு கொடுத்து ஓட்டு கேட்டா கூட பரவாயில்லையா? கண்டென்ட்டே இல்லாத ஆளுக்கு முட்டு கொடுத்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. யாரை சொல்றேன்? ஓட்ட சட்ட சத்தியாவை தான் சொல்றேன். சோ ஓட்டின் அடிப்படையில் பார்க்க போனா முதல் இடத்துல பவித்ரா அவர்கள் இருக்காங்க. அன்அஃபிஷியல்ல அபிஷியல்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் கேள்விக்குறி இருக்கு நண்பர்களே, கேள்விக்குறி இருக்கு. அன்அஃபிஷியல் நீங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அன்அஃபிஷியல் நீங்க எவ்வளவு ஓட்டுகள் வேணா எடுத்துக்கலாம், எந்தெந்த குரூப் வந்து வேணா சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஆனா அபிஷியல் ஓட்டுகள் ஒன்று இருக்கு தெரியுமா? அங்கதான் மெயின் மேட்டர் இருக்கு. அபிஷியல் ஓட்டுகளை நான் கேள்விப்பட்ட வரதுக்கு பவித்ரா வந்து முதல் இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க. பவித்ரா 2வது இடத்துல இருக்கதா சொல்றாங்க. ஜாக்லின் ஓவர்டேக் பண்ணதா சொல்றாங்க. பட் எனக்கு கிடைச்ச சோர்ஸ் படி பவித்ரா முதல் இடத்துல இல்ல. பட் அன்அஃபிஷியல் இருக்காங்க, அது சொல்லி ஆகணும்ல. அன்அஃபிஷியல் ஒரு 71,000 ஓட்டுகள் எடுத்திருக்காங்க. இது வரத்துக்கு பவித்ரா நாமினேஷன் வந்து இவ்வளவு ஓட்டுகள் எடுத்ததே கிடையாது. அவங்க அதிகபட்சமா எடுத்த ஓட்டுகளே 35,000 ஓட்டுகள் 40,000 ஓட்டுகள் தான். இப்போ பார்த்தா 2 நாள் தான் முடிஞ்சிருக்கு, 3வது நாள் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள 71,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. முத்துக்குமரனே போன வாரம் தான் 1 லட்சம் ஓட்டுகளை தாண்டினா. ஓகேவா? போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் இல்ல, போன வாரம் தான் நினைக்கிறேன். போன வாரம் தான் 1 லேக் ஓட்டே தாண்டி 2 லேக்ஸ் ஓட்டு பக்கத்தில் வந்தாப்ல. ஆமா 2 லேக்ஸ் ஓட்டு வந்தாப்ல. சடனா பார்த்தா இந்த பொண்ணு இப்பவே 1.5 லட்சம் ஓட்டுகள் போன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து வீக்கெண்டுக்குள்ள இந்த பொண்ணு 1.5 லட்சம் ஓட்டுகளை தொட்டுருவாங்க. சோ பவித்ரா ஒரு 71,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. 2வது இடத்துல சௌந்தர்யா ஒரு 62,000 ஓட்டுகள். எப்படி 10,000 ஓட்டுகள் செம்ம டிஃபரெண்ட்ல வச்சிருக்காங்க. இந்த 10,000 ஓட்டுகள் எப்படி டிஃபரெண்ட் ஆயிருக்கு உங்களுக்கே தெரியும். என்னென்ன குரூப் இறங்கிச்சு, எந்தெந்த ஃபேக்கான குரூப் உள்ள வந்து முத்துக்குமரனுக்கான ஃபேன் பேஜ் நாங்கெல்லாம் சேர்ந்து அங்க ஓட்டு போட போறோம், முத்துக்குமரன் ஃபேன்ஸ் நீங்களும் சேர்ந்து பவித்ராக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சில்லறத்தனமான வேலையை பார்த்தாங்க. அதுல முக்காவாசி வந்து முத்துக்குமரனுக்கான ஃபேன் பேஜே கிடையாது. ஓகேவா? முத்துக்குமரனுக்கான ஃபேன் பேஜ் கிடையாது. உண்மையான முத்துக்குமரன் ஃபேன் பேஜ் வந்து எவனுமே இப்படி இறங்கி பவித்ராக்கு ஓட்டு போட சொல்ல மாட்டான். அது எவனோ ஒருத்தன் பவித்ரா டீம்ல இருந்து இறங்கியிருக்கான். ஓகேவா? பவித்ராக்கான ஃபேன் பேஜ் எவனோ ஒருத்தன் உள்ள இறங்கி இந்த மாதிரி நேம் எல்லாம் மாத்தி வச்சுட்டு வந்துட்டு நான் வந்து முத்துக்குமரன் ஃபேன், நான் வந்து பவித்ரா ஓட்டு போட போறேன், இந்த மாதிரி காட்டிட்டு இருக்கானு. இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோ, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபேக்கா கிரியேட் பண்ணி போட்டு மக்களை ஏமாத்தி அது மூலமா ஓட்டுகள் வாங்குறது ஒரு ஃபேக்கான ஸ்ட்ராட்டஜி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, செமையா பண்றாங்க. இல்ல சௌந்தர்யா வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க, ஒரு 62,000 ஓட்டுகள். 3வது இடத்துல ஜாக்லின் 31,000 ஓட்டுகள். ஜாக்லினுக்கான ஓட்டுகள் செத்துட்டு எப்படியே ஜாக்லினுக்கான ஓட்டுகள் சுத்தமாக செத்துட்டு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கவனிச்சிருப்பீங்க, பயங்கரமான ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கான காரணம் சௌந்தர்யா. ஓகேவா? அதுக்கான காரணம் சௌந்தர்யா. ஏன்னா சௌந்தர்யா அப்ப நாமினேஷன்ல இருந்திருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அவ்வளவு ஓட்டுகள் வந்து தாறுமாறா முதல் இடத்தை பிடிச்சாங்க. பட் இப்ப பாருங்க வெறும் 30,000 ஓட்டுகள் தான் 3வது இடத்துல இருக்காங்க. அவ்வளவுதான், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ப்ரோ. இவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு டாப் 5க்குள்ள வருவாங்களா அப்படின்னு கேட்டாலும் எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ள சடனா பார்த்தா எவன்லாமோ இங்கெல்லாமோ முக்குக்குள்ள வந்து கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கான். அந்த வகையில் இந்த கண்டென்ட்லாம் சொல்லி முடிந்தா நான் சொல்லி ஆகணும். 3வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க. 4வது இடத்துல அருண் பிரசாத் இருக்காப்ல. எப்படி 4வது இடத்துல அருண் பிரசாத் 28,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. நேத்து நீங்க காலைல கவனிக்க வரதுக்கு இவர் 9வது இடத்துல இருந்திருப்பாப்ல, 9வது இடத்துல 8வது இடத்துல இருந்தாப்ல. ஆனா சடனா நேத்து நைட்டு கண்டென்ட்லாம் இவர் பண்ணி முடிச்ச பிறகு நைட்டு பார்த்தா இவர் 4வது இடத்தை பிடிச்சி உட்கார்ந்துருக்காப்ல, 28,000 ஓட்டுகள். பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நல்ல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஓட்டு லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கு மக்கள் அதிகமா ஓட்டுகள்லாம் போடல. மக்கள் இந்த வாரம் வந்து அதிகபட்சமான மக்கள் ஓட்டுகள் வேணாம்ப்பா இந்த வாரம் போட்டு எதுக்கு போட்டுக்கிட்டு விட்டுட்டாங்க. நல்லா கவனிச்சுனா 3வது இடத்துல யார் இருக்கா? ஜாக்லின் இருக்காங்களா, 31,000 ஓட்டுகள். அப்படியே 4வது இடத்துக்கு பாருங்க அருண் பிரசாத் 28,000 ஓட்டுகள். வெறும் 2,000-3,000 ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? வெறும் 2,000-3,000 ஓட்டுகள் தான். அதுக்கு அடுத்து 5வது இடத்துல யார் இருக்கானா? அன்சிதா இருக்காங்களா, அவங்க ஒரு 26,000 ஓட்டுகள். புரிஞ்சா?
26,000 ஓட்டுகள், அருண் பிரசாத் 28,000 ஓட்டுகள், ஜாக்லின் 31,000 ஓட்டுகள். வெறும் 2,000, 1000, 1500 ஓட்டுகள் டிஃபரெண்ட்ல தான் இவங்க எல்லாம் சர்வே ஆயிட்டு இருக்காங்க. சோ அன்சிதா அவர்கள் 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்களா, 6வது இடத்தை ரயான் பிடிச்சிருக்கான் 24,000 ஓட்டுகள். புரிஞ்சா? 24,000 ஓட்டுகள், அன்சிதா விட 26,000 ஓட்டுகள். எல்லாமே 2,000 ஓட்டுக்கு டிஃபரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. யாரும் 10,000 ஓட்டு 30,000 டிஃபரெண்ட்ல இல்ல. எல்லாமே இந்த மாதிரி 2,000 ஓட்டு 3,000 ஓட்டு 500 ஓட்டு அந்த டிஃபரெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. 6வது இடத்துல ரயான் அவர்கள் இருக்காப்ல ஒரு 24,000 ஓட்டுகள். 7வது இடத்துல சத்யா இருக்காப்ல. எப்படி 7வது இடத்துல சத்யா ஒரு 23,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்ல. ரயானுக்கும் சத்யாவுக்கும் எந்த ஒரு டிஃபரெண்ட்மே இல்ல. எல்லாமே ஓட்டுகள் சேம் தான், வீட்டுக்குள்ள கண்டென்ட் சேம் தான். பட் ரயான் மட்டும் ஒரு சில இடங்களில் கரெக்டா பாயிண்ட் எடுத்து வைக்கிறான். பட் இன்னும் ஓப்பன் அப் ஆகி பேசணும், அவனுக்கான கருத்துக்கள் கரெக்டா இருக்கு. ஆனா அவன் எப்படி எடுத்து வைக்கிறான்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டெலிவரி பண்ற விஷயங்கள் தான் தப்பா இருக்கு. அவன் கருத்தை கரெக்டா கேட்கறான், கரெக்டான இடத்துல கேட்கறான். ஆனா போல்டா கேட்கணும், கொஞ்சம் ரகடா கேட்கணும். அப்படி உடச்சி கேட்டு உடச்சி பேசினா மட்டும்தான் நமக்கான பாயிண்ட் அங்க ரிஜிஸ்டர் ஆகும். அது அவனுக்கு தெரியல. அவன் ரொம்ப சாஃப்டா போயிட்டு இருக்காப்ல. 7வது இடத்துல நம்ம சத்யா இருக்காப்ல. 8வது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்ல. எப்படி 8வது இடத்துல விஜய் விஷால் 23,000 ஓட்டுகள். எங்கப்பா ட்ரெண்டிங் ஃபெல்லோ, ட்ரெண்டிங் ஃபெல்லோ யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன். ஜாக்லினை விட நான் ரொம்ப ட்ரெண்டான பர்சன். ஜாக்லின்லாம் காணாமல் போயிட்டா. நான்லாம் 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு பையன். பீக்கில் இருந்தேன். எங்கம்மா இருந்த? பீக்கில் இருந்தியா? பீக்குனா என்னம்மா பீக்கு? பார்க்கில் இருந்தே பீக்கில் இருந்தே. உண்மையை சொல்லு, கரெக்டாக பேசணும். ஏதோ தப்பாக பேசுன மாதிரி இருக்கா? என்னடா 23,000 ஓட்டுகள் எடுத்து எங்கே 8வது இடத்த பிடிச்சி உட்காந்துருக்கேன். 9 பேர் தான் நாமினேஷன்லேயே இருக்காங்க. இதில் ஒரு 8வது இடத்த பிடிச்சிருக்காப்புல. பட் இங்கே ஒரு டிஃப்ரெண்ட் பார்க்கணும். 23,000 ஓட்டுகள், அதுக்கு மேலே 23,000 ஓட்டுகள், அதுக்கு மேலே 24,000, 26,000, 28,000, எல்லாமே 2,000, 3,000 ஓட்டுகள் தான். இவங்க எல்லாருமே டம்மி பீஸ் ப்ரோ. சொல்லட்டா, இவங்க எல்லாருமே டம்மி பீஸ். இவங்க எல்லாமே ஆக மாட்டாங்க. இவங்கெல்லாம் டாப் 5ல சத்தியமாக வர மாட்டாங்க. அதனால இந்த வாரத்துக்கான நாமினேஷன் நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த வார நாமினேஷன்ல யார் வெளியே போவாங்க அப்படிங்கிறத நம்ம கவலை பண்ணணும். இவங்களுக்கு ஓட்டுக்கு வந்துட்டா அவங்க ஃபர்ஸ்ட் சேவா, அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. யார் வெளியே போவாங்கிறத மட்டும் யோசிக்கலாம். 8வது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்புல. 9வது இடத்துல எங்க அக்கா தர்சிகா 19,000 ஓட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ வரதுக்கு எங்க அக்கா மனசுக்குள்ள ஒன்று நினைச்சிட்டு இருக்காங்க. தான் 200% எஃபோர்ட் போடுற மாதிரியும், தான் அந்த வீட்டுக்குள்ள மிகப்பெரிய கண்டென்ட் மேக்கர் மாதிரியும், தான் அந்த வீட்டுக்கு அதிகபட்சமா எஃபோர்ட் போட்டு நிறைய கண்டென்ட் கொடுத்து மக்களை பயங்கரமா என்கேஜ் பண்ணிட்டு இருக்க மாதிரியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அப்படி யோசிக்கிறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, தான் தலையில தானே ஒரு வாளி மண்ணள்ளி போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள பண்ற ஒரே ஒரு கண்டென்ட் அது காதல் கண்டென்ட் மட்டும் தான். இப்போ நேற்று நைட்டு கூட எடுத்துக்கோங்களேன். இந்த காதல் ஜோடி 2 தானே கடைசியில் இருக்கு. 8வது இடம் 9வது இடம் 2 பேர் தான். நேற்று இந்த 2 பேரும் முடிஞ்ச தூக்கி வெளியே போட்டுருங்க. மொத்தமா வேஸ்ட், ஒண்ணுமே இல்லை. நேற்றுலாம் டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா சத்தமே வர மாட்டேங்குது. சத்தமே வரல. எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலை மாற்றிடுவாங்க. விஜய் விஷால் மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஸ்வாப்ல வந்து இங்கே போயிடுவாப்ல. அங்கே வேற என்ன லேபர் சைடு போயிடுவாப்ல. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் விஜய் விஷாலும் உட்காந்து அவங்க 2 பேருக்கான லவ் லெட்டர் கண்டென்ட் பற்றி பேசிட்டு இருக்காங்க. லவ் லெட்டர் அவன் படிச்சிட்டானா இவன் படிச்சிட்டானா, நான் ஃபீலிங்ஸ் கொடுக்குறேன், நீ ஏன் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்க, இங்கே வா மச்சான், என்ன தங்குவோம், என்ன இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. அதாவது காலையில் ஆனால் ஒரு மாதிரி பண்ணுறான். காலையிலே மத்தியானம் ஆனால் இங்கே அன்சிதா கூட ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். அப்படி கொஞ்ச நேரம் சௌந்தர்யா கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். நைட் ஆனால் படுக்க போகும்போது தர்ஷிகா தான் உனக்கு வேணும். ஓகேவா? தர்ஷிகா கூட உட்காந்து கதை பேசிட்டு ஏதாச்சும் தர்ஷிகாக்கான ஃபீலிங்ஸை சுரண்டி விட்டுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் அவன் தூங்கே போகிறான். இப்போ தர்ஷிகாவே லைட்டாக அவாய்ட் பண்ணலாம் நினச்சா கூட இவன் போய் உட்காந்து அந்த அந்த பொண்ணுக்கான ஃபீலிங்ஸை லைட்டாக சொரிஞ்சு விட்டுறான். அந்த லவ் கண்டென்ட் ஃபீலிங்ஸ் வந்து சொரிஞ்சு விட்டுச்சு. அதுக்கப்புறம் பாட்டு ஜாலியாக தூங்க போயிடுறான். என்ன பண்ணுறான்னு தெரில, ஏது பண்ணுறான்னு தெரில. ஆனால் அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான் தான் பெரிய மன்மத கோழி குஞ்சுன்னு. அதை நினச்சி பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா இல்லை சத்யா இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அவுட்டி. விஜய் விஷால் எடுக்க மாட்டாங்க. அவன் சேனல் ப்ராடக்ட் அவனை கொண்டு வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் 10 வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க. ஸோ தர்ஷிகா சத்யா இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் அவுட்டி. யார் வெளியே போனால் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த